பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஏப்ரல் மாத வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு தந்த வேத வார்த்தை யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதத்திலே அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், மாறாவாக இருக்கக்கூடிய கசப்பானது மதுரமாய் மாறும் என்று சொல்லி, உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய மாறா என்கிற கசப்புகள் எல்லாம் மதுரமாக மாறும் மாதமாக இந்த மாதம் இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையின் மாறா அது மதுரமாய் மாறும். கசப்பு தித்திப்பாய் மாறும். கசப்பான உங்கள் வாழ்க்கை மதுரமான, அதாவது சுவையான, தித்திப்பான, அருமையான, அற்புதமான ஒரு வாழ்க்கையாக என் ஆண்டவர் மாற்றும் மாதம் இந்த மாதம் என்று சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தில் நீங்கள் இப்பொழுது இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த அனுபவத்தை என் ஆண்டவர் மாற்றுவாராம். இந்த சூழ்நிலைகளை என் ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் கசப்பை மதுரமாய் மாற்றுவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் இதை ஆமென் என்று நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்கிற பொழுது உங்கள் கசப்பான வாழ்க்கை மதுரமான வாழ்க்கையாக மாறும். இன்று நீங்கள் வாழ்கிற இந்த கசப்பு இனி உங்கள் வாழ்க்கையில் இருப்பதில்லை. என் ஆண்டவர் அதை முழுவதுமாக அவர் மாற்றி போடுவாராம். பாருங்கள், இந்த இடத்துல கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை வாக்கு பண்ணியதற்கு பிற்பதாக ஒரு நியமனத்தை அவர்களுக்கு கொடுக்கிறாராம். அது என்ன என்பதை நாம் வாசிப்போமா? மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். பிரியமானவர்களை, எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்கள். அவர் சொல்லுகிறார், என்னுடைய கற்பனைகளுடைய என்னுடைய நியமங்களை நீங்கள் கை கொள்ளுகிற பொழுது, அதாவது என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்பட்டு எனக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் செய்கிற பொழுது, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளை நாம் நிச்சயமாக அறிந்திருப்போம். மிக கொடூரமான வியாதிகள் அங்கே வந்தது. மிக கொடூரமான நாட்களாக அந்த எகிப்தியர்களுக்கு அது இருந்தது. அப்படிப்பட்ட அந்த கொடூரமான நாட்கள், அப்படிப்பட்ட கொடூரமான வியாதிகள், அப்படிப்பட்ட ஒரு கசப்புகள் உங்கள் வாழ்க்கையில் வருவதே இல்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இதை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே நம்மால் பார்க்க முடியும். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? கசப்பை அவர் ருசி பார்த்தாராம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ள கசப்பை அவர் எடுத்துக்கொண்டார். பிரியமானவர்களே, அந்த கசப்பை அவர் எடுத்துக்கொண்டார். நமக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தையும் நிறைவையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் பிரியமானவர்களே, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து அவர்களை சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணி அவர்களை வனாந்திரத்தில் நடத்தி செல்லுகிற பொழுது அவர்கள் சூர் என்கிற வனாந்திரத்திற்குள் வருகிறார்கள். அங்கே மாறா என்கிற ஒரு இடத்தில் வந்திருக்கிறார். அதாவது அது ஒரு நீரூற்று இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தில் உள்ள தண்ணீரை இந்த மக்கள்
தாகத்திலே ஓடி வந்து அவர்கள் அதை குடித்த பொழுது அது கசப்பாக இருந்ததாம். அது மிகவும் கசப்பாக இருந்தது. பாருங்க, ஜனங்கள் வனாந்துரத்தில் அவங்க நடந்து டயர்டாக வந்திருக்கிறாங்க, சோர்வாக வந்திருக்கிறாங்க. சரீரத்தில் உள்ள தண்ணீரெல்லாம் அவர்களுக்கு வற்றி போயிற்று, நாவுகளெல்லாம் வறண்டு போயிற்று. இந்த சூழ்நிலையில் தண்ணீரை பார்த்தவுடன் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஓடி போய் அந்த தண்ணீரை அள்ளி அவங்க என்ன செய்கிறாங்க, குடித்து பார்க்கிறாங்க. அந்த தண்ணீர் கசப்பானதாக இருந்தது. வாயில் வைக்க முடியாத அளவுக்கு அது கசப்பாக இருக்கிறது. இப்பொழுது ஜனங்கள் உடனே மோசேக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். அவர்கள் வேதனைப்படுத்துகிறார். தங்கள் இருதயத்தில் இருக்கிற கசப்புகளை, கசப்பான வார்த்தைகளை கொண்டு மோசேயை அவர்கள் வேதனைப்படுத்துகிறார். மோசே ஓடி போய் என்ன செய்கிறான், தேவனுடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரை நோக்கி கதறுகிறான். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை நீர் பார்ப்பீராக என்று சொல்லி அவன் தேவனிடத்தில் முறையிட்ட பொழுது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் பாருங்க, ஒரு மரத்தை அவனுக்கு காண்பித்தார். மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். இந்த மரத்தை வெட்டி நீ அந்த தண்ணீரில் போடு, அப்பொழுது அந்த கசப்பான தண்ணீர் அது மதுரமாய் மாறும் என்று சொன்னார். அதே போல அவன் அந்த மரத்தை என்ன செய்தானான், வெட்டி அந்த தண்ணீரில் போட்டான். அந்த தண்ணீர் மதுரமாய் மாறிற்று, கசப்பு நீங்கி போயிற்று. பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் எந்த மரத்தை காண்பித்தார்? இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், சிலுவை மரத்தை அங்கே அது குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை நீக்க சிலுவையில் உங்களுக்கென்று ஒருவர் மரித்திருக்கிறார். உங்கள் பாவங்கள், உங்கள் அக்கிரமங்கள், உங்கள் வியாதிகள், உங்கள் தரித்திரங்கள், உங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே ஒருவர் ஏற்றுக்கொண்டு அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டு நம்மை ஒரு ருசியான, ஒரு சந்தோஷமான, ஒரு தித்திப்பான, ஒரு அருமையான, ஒரு உன்னதமான வாழ்க்கைக்குள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டியதுதான் இந்த இடத்தில் அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, மாறா என்கிற கசப்பை மாற்றி என் தேவன் அதை மதுரமாய் மாற்றினார். இந்த சிலுவையை யாரெல்லாம் நோக்கி பார்ப்பார்களோ அவர்கள் வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். இந்த சிலுவையில் நடந்த சம்பவங்களை யாரெல்லாம் அவர்கள் அதை தியானித்து தங்கள் சரீரத்திலே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவார்கள், அதாவது இந்த சிலுவையில் காணப்பட்ட இந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் இயேசு தன்மேல் சுமந்தார். என்னுடைய பாடுகள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய மீறுதல், நான் மரிக்க வேண்டிய இடத்துல நான் வாங்க வேண்டிய அடியை, என்னுடைய சாபத்தை, என்னுடைய தண்டனையை இந்த சிலுவையில் இயேசு ஏற்றுக்கொண்டார் என்பதை நீங்கள் உணர்ந்து இந்த சிலுவையிலிருந்து வரக்கூடிய அத்தனை சந்தோஷமும் சமாதானமும் நித்திய மகிழ்ச்சியும் அந்த கிருபையும் தயவும் என் மேல் அது உண்டாகட்டும் என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறது. கசப்பான உங்கள் வாழ்க்கை அது மதுரமான வாழ்க்கையாக மாறும். நிச்சயமாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். இந்த சிலுவை மரம் உங்கள் கசப்பான வாழ்க்கைக்குள் வரும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை மாறும். பிரியமானவர்களே, ரூத்தின் புஸ்தகத்தை எடுத்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ரூத்திலே நகோமி என்கிற ஒரு பெண்ணை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். இந்த நகோமியுடைய வாழ்க்கை கசப்பாய் மாறினது என்று அவள் சொல்லுகிறாள். நகோமி என்பதற்கு மென்மையான, இனிமையான என்று அர்த்தம். நகோமி என்ற பெயருக்கு இனிமையான, பாருங்க, மென்மையான என்று அர்த்தம் அந்த நகோமி என்கிற பெயருக்கு. ஆனால் அவளுடைய வாழ்க்கையோ மதுரமாக இருந்தது என்று அவள் சொல்லுகிறாள். என் வாழ்க்கை கசப்பான வாழ்க்கையாக மாறிவிட்டது. காரணம் என்ன? அவள் தன் யூத தேசத்திலிருந்து அங்கே பஞ்சம் வந்தபடினாலே அவள் பயந்து போய் என்ன செய்கிறாள், அவளும் அவளுடைய கணவர் எலிமெலேக்கும் அவங்க அந்த ஊரை விட்டு அவங்க வெளியில் போகிறாங்க. அவர்களுக்கு 2 குமாரர்கள் உண்டு. இந்த குமாரர்களை அழைத்து கொண்டு அவள் என்ன செய்கிறாள், மோவாபிய தேசத்துக்கு அவள் போகிறாள். அவள் இருந்த இடம் எந்த ஊர் தெரியுமா? அவள் இருந்த ஊர் பெத்லேகம். அதாவது இயேசு கிறிஸ்து வருகிற நாட்களில் பிறக்க இருக்கிற ஒரு ஊர் அந்த ஊர். அந்த பெத்லேகமிலிருந்து அவள் என்ன செய்கிறாள், மோவாபிய தேசத்துக்கு போகிறாளாம். புறஜாதியாகிய மனுஷரிடத்திலே அவர் வாசம் பண்ணும்படி அங்கே போய் நான் செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வேன் என்று அவள் மிகுந்த நம்பிக்கையோடு தேவன் ஆசீர்வதித்து கொடுத்த அந்த தேசத்தில் அவர்கள் இல்லாமல் அவள் புறப்பட்டு போகிறாள்.
தன் 2 பிள்ளைகளையும் தன் கணவரையும் கூட்டிக் கொண்டு அவள் போகிறாள். அது மாத்திரமல்ல, இந்த நகோமி அங்கே போய் அந்த மோவாபிய தேசத்திலே தன் மகன்களுக்கு மனைவியை தேடி கொடுக்கிறாள். அங்கே அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறாள். மோவாபிய தேசத்து பெண்களை அவள் திருமணம் பண்ணினாளாம். வேதம் சொன்னது, நீங்கள் அதாவது தேவனை அறியாத மற்ற புறஜாதிகளிடத்திலே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சம்பந்தம் வைக்கக்கூடாது, அவர்களோடு நீங்கள் கலக்கக்கூடாது என்று தேவன் அந்த நாளிலே அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டு இருந்தார். பிரியமானவர்களே, இந்த நகோமி என்ன செய்கிறாள்? பெத்லகேம் என்கிற அந்த ஊரில் இருந்து மோவாபிய தேசத்துக்கு போகிறாள். அங்கே என்ன நடந்தது? நகோமியுடைய கணவன் மரித்து போகிறார். தன்னுடைய 2 மகன்களும் மரித்து போகிறார்கள். யோசித்து பாருங்கள், அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக கசப்பாய் மாறினது. தான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆனால் இவள் எந்த பெத்லகேம் ஊரை விட்டு அவள் இந்த மோவாபிய தேசத்துக்கு போனாலோ, அந்த சிறிது நாட்களில் அங்கே தேவன் என்ன செய்தாராம்? அங்கே அவர்கள் இருந்த அந்த பஞ்சத்திலையும் அவர்களை என் தேவன் நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த நகோமி அங்கிருந்து வராதிருந்திருப்பார் என்று சொன்னால் அவளுடைய வாழ்க்கை மிக அற்புதமாக இருந்திருக்கும். தன் கணவன் தன் பிள்ளைகளை அவள் இழந்திருக்க மாட்டாள். தேவன் அவர்களை அற்புதமாய் வழி நடத்தியிருப்பார். ஏனென்று சொன்னால் தேவன் ஏற்படுத்தி கொடுத்த அந்த தேசத்திலிருந்து, அந்த ஊரிலிருந்து அவர்கள் வெளியே வந்தபடினாலே பாருங்கள், அவங்க வாழ்க்கை கசப்பாய் மாறினது. தேவனை விட்டு பிரிந்து போகக்கூடிய, தேவனை விட்டு தூரம் செல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கசப்பு நிச்சயமாக உண்டாகும். தேவனை விட்டு நீங்கள் தூரம் போகிற பொழுது உங்கள் வாழ்க்கை கசப்புள்ள வாழ்க்கையாகவே மாறிவிடும். ரூத் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தர் என்ன செய்தாராம்? அந்த தேசத்து ஜனங்களுடைய தேவைகளை அவர் சந்தித்தாராம். ஆகாரத்தை அவர்களுக்கு அருளினார் என்று சொல்லப்படுகிறது. அங்கே இருந்த பஞ்சத்திலையும் என் ஆண்டவர் அவர்களை போஷிக்க செய்தார். பிரியமானவர்களே, ஆக தேவனை விட்டு தூரம் போகாதிருக்க வேண்டுமா? இந்த மாதத்திலே இந்த வாக்குத்தத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் தேவனை கிட்டி சேருகிற பொழுது, நீங்கள் எதை நம்பி நீங்கள் சென்றிருக்கிறீர்களோ, எந்த உலக காரியங்களை நீங்கள் நம்பி நிற்கிறீர்களோ அதை விட்டு இந்த சிலுவையை நம்பி வாருங்கள், இந்த இயேசு கிறிஸ்துவை நம்பி வாருங்கள், இந்த தேவனை நம்பி வாருங்கள். நிச்சயமாகவே அவர் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுப்பார். நீங்கள் அவரிடத்தில் கிட்டி சேருகிற பொழுது அவர் உங்களை கிட்டி சேருவாராம். நீங்கள் அவரிடத்தில் வருகிற பொழுது அவர் உங்களிடத்தில் வருவாராம். பிரியமானவர்களே, நீங்கள் அவரை தேடுகிற பொழுது அவர் உங்களை தேடி வருகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் அவரை நேசிக்கிற பொழுது அவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆக இந்த தேவனை தேடி வாருங்கள், அவரிடத்தில் நெருங்கி வாருங்கள். அவரை விட்டு நீங்கள் ஒரு வேளை தூரம் இருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் பிரியமானவர்களே, ஜெபத்தில் அவரை விட்டு தூரம் இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து நீங்கள் சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிற காரியங்கள் நீங்கள் தூரம் இருக்கலாம். தேவனுடைய வேதத்தை தியானிப்பதில் நீங்கள் தூரம் இருக்கலாம். நித்தமும் கர்த்தரை தேடாமல் நீங்கள் இருக்கலாம், தூரமாக இருக்கலாம். ஆலயத்துக்கு போகாமல் நீங்கள் தூரமாக இருக்கலாம். உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்காமல் நீங்கள் தூரமாக இருக்கலாம். உலக பாடுகளிலும் உலக இச்சைகளிலும் நீங்கள் விழுந்து இருப்பீர்கள் என்று சொன்னால் அதை விட்டு நீங்கள் வாருங்கள் பிரியமானவர்கள். இந்த இயேசு அண்டை வாருங்கள், அவரை தேடி வாருங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை ஸ்திரப்படும். பிரியமானவர்களே, பாருங்கள், பெத்லகேம் என்கிற ஊரில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். எந்த பெத்லகேமில் பஞ்சம் இருந்ததோ அந்த பெத்லகேமில் இருந்த ஜனங்களை என் ஆண்டவர் கைவிடலை. அதே பெத்லகேமுக்கு இவர்கள் திரும்ப வருகிறாங்க. பாருங்கள், இதே நகோமி திரும்ப வருகிற பொழுதுதான் தன்னுடைய மருமகளை அழைத்து வருகிறாள். 2 மருமகளில் ஒரு மருமகள் சொல்லுகிறாள், ரூத் என்கிற மருமகள் சொன்ன, நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன், உங்கள் கூடவே இருப்பேன். புறஜாதியாக பெண்ணாக இருந்தாலும் அவள் என்ன செய்கிறாளாம்? இந்த நகோமியை அவள் இறுகமாக பிடித்து கொண்டாள். பிரியமானவர்கள், புறஜாதியாகிய நாமும் அப்படித்தான். நம்மையும் தேவன் கிருபையாய் நம்மை அவர் அழைத்துக் கொள்ளுவார். எப்படி ரூத் நகோமியை அவள் ஒட்டி கொண்டாளோ, அவளையே பற்றி பிடித்து கொண்டாளாம், அதே போல நாமும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னார். அவர் நம்மை வழிநடத்தி செல்லுவார். பிரியமானவர்களை, அந்த பெத்லகேமுக்கு அவர் நம்மளை அழைத்து செல்வார், தம்முடைய தேசத்துக்கு, தம்முடைய இடத்திற்கு, அதாவது அந்த உன்னதமான பரலோகத்துக்கு,
அந்த நித்திய ஜீவனை அளிக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மையும் அவர் அழைத்து செல்லுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். இந்த சிலுவை மரம், இந்த சிலுவை உங்கள் வாழ்க்கையில் வருகிற பொழுது கசப்பு மதுரமாய் மாறும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, மனம் கலங்காதிருங்கள். கிறிஸ்துவை அண்டி வாருங்கள், அவரை தேடி வாருங்கள், அவரிடத்தில் வாருங்கள். உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும் பிரியமானவர்களே. ஆக இந்த மாதத்திலே நீங்கள் இதை வாக்குத்தத்தமாக எடுத்து நீங்கள் இதை தியானித்து பாருங்கள். தேவன் கொடுத்த அந்த வார்த்தையை நீங்கள் தியானித்து பாருங்கள். மாறவா இருக்கிற, அதாவது கசப்பான என் வாழ்க்கை மதுரமாய் மாறும் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும் பிரியமானவர்களே. இந்த மாதத்தில் நீங்கள் ஆண்டவரை நெருங்கி வாருங்கள், அவரை கிட்டி சேருங்கள். நீங்கள் உங்கள் பழைய பாவங்கள், நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் இருந்து நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் சென்ற எந்த வழியாக இருந்தாலும் சரி, அதை விட்டு விலகி நீங்கள் கர்த்தரை தேடி வாருங்கள், அவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருங்கள். என் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையை அவர் மறுரூபப்படுத்துவார். உங்கள் கசப்பை அவர் மதுரமாய் மாற்றுவார். நிச்சயமாக பிரியமானவர்களே, இப்பொழுதும் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா பிதாவே, உன்னதமானவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரே, சகலவற்றையும் படைத்தவரே, சிருஷ்டித்தவரே, உண்டாக்கினவரே, உருவாக்கினவரே, ராஜா, இந்த மாதத்தில் நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த மாதத்தில் ராஜா, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை கசப்புகளையும் அத்தனை மாறாவையும் நீர் மாற்றுவீரப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த சூழ்நிலையிலே எந்தெந்த நெருக்கத்தில் காணக்கூடிய மாறாவாக இருந்தாலும் சரி, அதை மதுரமாய் நீர் மாற்றுவீரப்பா. இந்த மாதம் கசப்பை தித்திப்பாய் மாற்றும் மாதமாக மாறட்டும் அப்பா. எஸ்டடி பரிசுத்தமுள்ள தெய்வமே, இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மறுரூபம் உண்டாகட்டும் இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நீ என் சத்தத்தை கவனமாய் கேட்டு நீ செம்மையான வழிகளிலே நடந்து என் பார்வைக்கு நீ நலமானதை செய்து என் கற்பனைகளை கைக்கொண்டு எனக்கு பிரியமான காரியங்களை நீ செய்கிற பொழுது எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஏசப்பா, நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே, இந்த மாதத்திலும் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஆரோக்கியத்திலும் சுகத்திலும் பலத்திலும் ஐஸ்வர்யத்திலும் அப்பா நிறைவான ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டாகணும் அப்பா. உம்மை நம்பி நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் எப்படிப்பட்ட நெருக்கங்களும் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நேரத்திலும் இதை கேட்டுக்கொண்டு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை மாறாவும் அத்தனை கசப்பும் எசப்பா, அது மதுரமாய் மாறட்டும் அப்பா. எப்படி சிலுவையிலே நீர் அப்பா எங்களுக்காக கசப்பை நீர் ருசி பார்த்தீரோ, கசப்பான காடியை உமக்கு தந்த பொழுது ராஜா, அந்த கசப்பை நீர் எங்களுக்காக ருசி பார்த்தீரப்பா. எஸ்டடி நாங்கள் அந்த கசப்புக்குள்ளாக போகக்கூடாது என்பதற்காக, கசப்பான வாழ்க்கை எங்களுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக நீர் அந்த கசப்பை ருசி பார்த்தீர். அந்த கசப்பை எல்லாம் நீர் இழுத்து கொண்டீர் சுவாமி. அதே போல இதை கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கசப்புகளையும் நீர் சிலுவையில் எடுத்துக்கொள்வீராக ராஜா. எஸ்டடி அது மாத்திரமல்ல ராஜா, அதை சிலுவையில் வைத்து நீர் ஆணி அடித்து அதை முழுவதுமாக நீர் அழித்து போடுவீரப்பா. அதற்கு மாறாக நீர் அங்கிருந்து அப்பா ஆசீர்வாதங்களையும், ஹல்லேலூயா அப்பா, சந்தோஷம் உள்ள சமாதானம் உள்ள நிறைவான வாழ்க்கையை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீரப்பா. எப்படிப்பட்ட வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அது மறைந்து போகும் சுவாமி. எப்படிப்பட்ட பலவீனங்களும் மறைந்து போகும் அப்பா. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் விலகி போகட்டும் அப்பா. நெருக்கங்கள் மாறட்டும், இருள் நீங்கி போகட்டும், வெளிச்சம் பிள்ளைகள் வாழ்க்கையில் வரட்டும் அப்பா. எஸ்டடி கசப்பான வாழ்க்கைகள் இனி மாறட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கசப்புகளும் நீங்கி இந்த மாதத்தில் பாவமுடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா இயேசுவே நிறைவானதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என் ஆண்டவருடைய கரம் இறங்கட்டும் அப்பா. சிலுவையில் உண்டான அந்த வெற்றியின் சத்தம், அந்த வெற்றியின் வல்லமை, ஹல்லேலூயா, அந்த வெற்றி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது உண்டாகட்டும் என்று இந்த நேரத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். வேதம் சொல்லுகிறதே, நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஓடிப்போகும். நிறைவான என் இயேசு நீர் இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் வருவீராக ராஜா. உம்மை தியானிக்கிற, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கட்டும், அது வெக்கப்பட்டு போகாதபடி என் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை எடுத்து நீர் வழி நடத்தும், பாதுகாத்துள்ள நல்ல சாட்சிகளை இந்த மாதத்தில் நீர் கேட்க அடியனுக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய கரங்களிலே நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். பலப்படுத்தும், ஆசீர்வதியும்
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, அநேகருக்கு என்னுடைய சேனலுடைய அந்த லிங்க் சரியாக கிடைப்பதில்லை, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியாக வருவதில்லை என்று நான் கேள்விப்படுகிறேன். காரணம், இந்த சேனலில் ஒரு சில பிரச்சனைகளை நான் மேற்கொள்கிறேன். இந்த சேனலில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது. ஆக நான் இன்னொரு சேனலை நான் ஆரம்பித்து இருக்கிறேன். நீங்கள் அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். அநேக வீடியோக்கள், அநேக செய்திகளையும், அநேக விடுதலை, அநேக சாட்சிகளையும் நான் அந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து நீங்கள் அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். இந்த சேனலில் இவாஞ்சலிஸ்ட் மைக்கேல் என்று இருக்கும். அந்த சேனல் பார்த்தீங்கன்னா அது அப்போஸ்தல் மைக்கேல் என்று சொல்லி நான் உருவாக்கி உள்ளேன். ஆக அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் நான் போடக்கூடிய எல்லா செய்திகளும் உங்களுக்கு உடனடியாக வந்து கிடைக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கேட்கிற உங்களையும் என் தேவன் ஆசீர்வதிப்பாராக. God bless you.